ஆர்பி உதயகுமார் இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான ஒரு மனுஷன். ஒரு தற்குறித்தனமான ஒரு புத்தியோடு தொடர்ந்து அரசியல் செய்கிறதுல ஆர்பி உதயகுமார் அடிச்சுக்கவே முடியாது. உதயகுமார் பதவி சுகத்துக்காக ஒரு பன்றி கூட போட்டி போட்டால் கூட அந்த பன்றி திங்கிற மலத்தை விட இவன் அந்த மலத்தை அதையை விட வேகமாக தின்றுவான். அப்பேற்பட்ட ஒரு கேவலமான தற்குறி பையன் தான் அந்த ஆர்பி உதயகுமார். ஆர்பி உதயகுமார் மாதிரி 100 ஆர்பி உதயகுமார் வந்தாலும் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. ஒரு சூரியனை பார்த்து நாய் குலைச்சா அந்த நாய்க்கு தான் வாய் வலிக்கும். அப்பேற்பட்ட நாய் தான் ஆர்பி உதயகுமார். இல்லை எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு காலில் விழுந்து பதவி வாங்கி 4.5 வருஷம் தான் பதவிக்காக எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஒன்றிய அரசு பாஜக அரசு செய்கிறதுக்கு பொத்திக்கிட்டு நவதுவாரங்களையும் அடக்கிக்கிட்டு அவன் சொல்கிற விஷயங்களை அப்படியே செவ்வனே செஞ்ச ஒரு தற்குறி முன்னன் தான் எடப்பாடி பழனிசாமி. அவனை போய் புரட்சி தமிழன் அப்படின்னு சொல்கிற ஒரு 1ஆம் நம்பர் கல்பிரிட்டு தான் ஆர்பி உதயகுமார். ஆர்பி உதயகுமாருக்கு டிஆர்பி ராஜாவை திட்டாரு. அதனால் நீங்கள் பதிலுக்கு திட்டுறீங்களே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏன் நான் இதயப்பிரவி பிரசாந்த், இளம் தலைமை கழக பேச்சாளர், திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு திரு ஆர்பி உதயகுமார் நமது தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு டிஆர்பி ராஜாவை பற்றி ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார். ஏன் இவ்வளோ வன்மத்தை கற்கணும், ஏன் இந்த மாதிரியான அநாகரிகமான வார்த்தைகளை பேசணும், இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகமாக வர்றது தான் வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்பி உதயகுமார் இப்போ திருமங்கலத்தில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தால் கூட அரசியலுக்கு ஆர்பி உதயகுமார் ஒரு மிக மிக கேவலமான ஒரு மனுஷன். ஏன் அப்படின்னா, தான் தொகுதி மக்களுக்கே எந்த ஒரு செயல்பாடுகளையும் முன்னின்று செய்யாத ஒரு தற்குறித்தனமான ஒரு புத்தியோடு தொடர்ந்து அரசியல் செய்கிறதுல ஆர்பி உதயகுமார் அடிச்சுக்கவே முடியாது. இன்னொன்று, ஆர்பி உதயகுமார் பதவி சுகத்துக்காக ஒரு பன்றி கூட போட்டி போட்டால் கூட அந்த பன்றி திங்கிற மலத்தை விட இவன் அந்த மலத்தை அதையை விட வேகமாக தின்றுவான். அப்பேற்பட்ட ஒரு கேவலமான தற்குறி பையன் தான் அந்த ஆர்பி உதயகுமார். ஏன் ஆர்பி உதயகுமாருக்கு டிஆர்பி ராஜாவை திட்டாரு, அதனால் நீங்கள் பதிலுக்கு திட்டுறீங்களே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா முடியும். எப்பயுமே கீழே விழுந்து கிடந்து எப்பயுமே ஒரு காலடியிலே கிடக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் ஐயா இதை பற்றி அப்படின்னு நம்ம என்னத்தை கேட்டுற முடியும்? என்னை பொறுத்தவரை வரைக்கும் ஆர்பி உதயகுமார் இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான ஒரு மனுஷன். அவர்கிட்ட ஒரு நல்ல அரசியல் தளத்தையோ இல்லை நல்ல ஒரு பேச்சையோ நல்ல ஒரு செயல்பாடையோ நம்ம எதிர்பார்க்குறதுன்றது ரொம்ப முட்டாள்தனமானது. எடப்பாடி பழனிசாமியை புரட்சி தமிழன் அப்படின்னும் விவசாயின்னும் ஓயாமல் சொல்லிட்டே இருக்காப்புல. அப்படி என்ன எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ணார் அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு கேவலமான ஒரு மனுஷனோ இல்லை எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு காலில் விழுந்து பதவி வாங்கி 4.5 வருஷம் தான் பதவிக்காக எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஒன்றிய அரசு பாஜக அரசு செய்கிறதுக்கு பொத்திக்கிட்டு நவதுவாரங்களையும் அடக்கிக்கிட்டு அவன் சொல்கிற விஷயங்களை அப்படியே செவ்வனே செஞ்ச ஒரு தற்குறி முன்னன் தான் எடப்பாடி பழனிசாமி. அவனை போய் புரட்சி தமிழன் அப்படின்னு சொல்கிற ஒரு 1ஆம் நம்பர் கல்பிரிட்டு தான் ஆர்பி உதயகுமார். சசிகலா அம்மையார் சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு போகும்போது ஆர்பி உதயகுமார் அதற்கு முன்னாடி பேசின பேச்சும் அதே எடப்பாடி பழனிசாமி திருப்பி அந்தர்பல்ட்டி அடிக்கும்போது இவங்க எல்லாரும் பேசின பேச்சை ஒட்டுமொத்த ஊடகத்துலேயும் நம்ம பார்ப்போம். பதவி சுகத்துக்காக ஒரு பெண்ணின் காலில் விழுந்து பதவி வாங்கி முதலமைச்சர் ஆனவர் உங்களுக்கு புரட்சி தமிழன் என்றால், கிட்டத்தட்ட மிசா காலங்களில் அடிபட்டு மிதிபட்டு எத்தனையோ இன்னல்களை தாங்கி கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அரசியலில் அனுபவம் பெற்று இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற எங்கள் தளபதியார் தான் உண்மையான ஜனங்களின் அப்பா, உண்மையான நியாயங்களின் அப்பா. அப்பேற்பட்ட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியாரை நீ இல்லை, இன்னும் ஆர்பி உதயகுமார் மாதிரி 100 ஆர்பி உதயகுமார் வந்தாலும் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கட்சி துவங்கினவங்க நீங்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதெல்லாம் இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சுயமரியாதை மிக்க, ஒரு ஆளுமை மிக்க, தெம்பு மிக்க, திராணி மிக்க ஒரு மக்களாக வருவாங்க அப்படின்றதற்காக தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தையே உருவாக்கினார்.
அவர் உருவாக்கின அந்த இயக்கத்தின் மூலம் இன்னைக்கு வரைக்குமே தினமும் ஒவ்வொரு திட்டங்களுமே மக்களுக்கு பணி செய்கிற திட்டமாக, திராவிடத்தை பறைசாற்றுற திட்டமாக இருக்குது. ஆனால் அதிமுகன்ற இயக்கம் வெறுமனே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற ஒரு இயக்கமாகவும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னடா குறையை கண்டுபிடிப்போம் அப்படின்ற ஒரு கேவலமான சிந்தனை மிகுந்த இயக்கமாக தான் அதிமுக இப்போ வரைக்கும் பயணிக்குது. இன்னொன்று, அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகளாக இருக்கட்டும், அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும், யாருக்கிட்டேயுமே தெம்பாக தைரியமாக ஒரு பேச்சையோ செயல்பாடையோ நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு மலுமட்டையாக ஒரு மந்தமான சூழலில் இருக்கிறவங்க தான் அதிமுககாரங்க. அதற்கான வழித்தோன்றலாக தான் நான் ஆர்பி உதயகுமாரை பார்க்குறேன். ஆர்பி உதயகுமார் மாண்புமிகு அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்களை பற்றி இப்படி பேசிட்டாரே அப்படின்ற வருத்தம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த வருத்தத்துக்கும் மீறி ஒரு சூரியனை பார்த்து நாய் குலைச்சா அந்த நாய்க்கு தான் வாய் வலிக்கும். அப்பேற்பட்ட நாய் தான் ஆர்பி உதயகுமார். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்பி உதயகுமார் பேசினதை பற்றி தொடர்ந்து கருத்துக்களை பதிவுறதை விட, கீழடியில் என்ன இருக்குது, கீழடி எப்பேற்பட்ட ஒரு தொன்மையான நகரமாக நம்ம தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களையும், அப்படின்ற தரவுகளையும், ஆய்வுகளையும் நமது கழக உடன்பிறப்புகள் பகிரணும் அப்படின்றத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஆர்பி உதயகுமார் மாதிரியான ஒரு கேவலமான ஜென்மத்தை பற்றி பேசி நம்ம நேரத்தை வீணடிக்கிறத விட, கழகத்துக்கும் தளபதியாருக்கும் இளம் தலைவருக்கும் உற்ற நண்பனா உடன்பிறப்பா வீடு கொண்டு வருகிற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை தலைவருக்கு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி.